அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை எப்படி வருதுன்னு கேட்டா, இது யக்கூலு லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது இஸ்ரா 17வது சூறாவில் 47வது வசனத்தில் இருக்கிறது சொல்லிவிட்டோம். இதுல எதிர்கேள்வி கேட்கிறாங்க, அவன் அது மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்னும் சொன்னான். இன்னொரு வசனத்தை எடுத்து கேட்கிறாங்க, என்ன சொன்னானா, மாலிஹாதர் ரசூல் ஏகுலு தாமு எம்சிபில் அஸ்வாக், இவர் என்ன ரசூல், கடை வீதியில் நடமாடுகிறார், சாப்பிடுகிறார், உணவு சாப்பிடுகிறார், இவரோட மலக்கு ஒருத்தர் வரல, புதையல் இறக்கப்படல, இவருக்கு ஒரு சொர்க்கம் தோட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றுவதா சொல்கிறார், இவ்வளவு சொல்லி காட்டுறான். அப்ப காபியர்கள் அவர் ஒரு மனிதர்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ், அதுவும் தப்புன்னு தான் நல்லா சொல்லி காட்டுறான். சூனியம் செய்யப்பட்டதாக சொல்வதையும் தப்புங்கிறான். இந்த வசனத்தில் இது புர்கான்கிற அத்தியாயத்தில் 7-8 இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னான். அடுத்து என்ன செஞ்சான்னா, நீ ஒரு மனிதர், கடவுளில் நடமாடுற அப்படின்னு சொன்னான். இப்ப நம்ம ரசூலுல்லாஹ் மனிதர் நம்ம சொல்றோம், நம்மளும் தானே சொல்றோம். நம்ம சொன்னா அந்த குர்ஆனுக்கு மாத்தமாமான்னு இருக்கிறான். எப்படி கேள்வி? இதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக எதிர்கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடாதுங்கிறீங்க. சரி, ரசூலுல்லாஹ் மனிதர்னு அவன் சொல்லியிருக்கிறான், யார் எதிரி சொல்லியிருக்கான், நீங்களும் மனிதர்னு சொல்றீங்க, அப்ப நீங்களும் காபீர் சொன்ன மாதிரி தானே பேசுறீங்க, இதுக்கு என்ன பதில் எதிர்கேள்வி கேட்கிறானே தவிர இதுக்கு ஆன்சர் சொல்லல. சூனியம் செய்யப்பட்டதாக சொல்வது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குன்னு வாதம் வைக்கணும்ல, அதுக்கு பதில் சொல்லல. ஆனால் அதுல என்ன நுணுக்கத்தை விளங்கலன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாமளும் மனிதருங்கிறோம், அவனும் மனிதருங்கிறான். என்ன அர்த்தத்தில் அவன் சொல்றான்? நம்ம மனிதருங்கிறோம், இறைவன் இல்லைங்கிற அர்த்தத்தில். முஸ்லீம்கள் அவரை மனிதர் என்று சொன்ன எந்த அர்த்தத்தில்? அவர் மனிதர் தான், கடவுள் இல்லை அப்படிங்கிறான். அவன் மனிதன் சொல்றான்னு கேட்டா, மனுஷனா இருந்து அப்படி அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பாருங்கிறான். அவன் எதுக்கு மனுஷனுங்கிறான்? எங்களை மாதிரி சாப்பிடுற குடிக்கிற நீ எப்படி ஒரு தூதருங்கிற? அப்ப சாதாரண என்னை மாதிரி ஒரு மனிதன், தூதுத்துவம் வராத மனிதன்கிறான். அவன் சொன்ன மேட்டர் என்னது? தூதுத்துவத்தை மறுக்கிறதுக்கு சொன்னான். அவன் ரசூலுல்லாஹ் மனிதன் எப்படி சொன்னான்னு கேட்டா, இவரெல்லாம் தூதர் கிடையாது, எங்களை மாதிரி ஒரு மனுஷரு அப்படின்னா. அப்படி சொன்ன பாவம் தானே இன்னைக்கு? அப்படி நீங்க சொன்ன பாவம் தானே? அந்த காபீர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பாவம். அப்ப காபீர் 2 விமர்சனம் பண்ணா. ஒன்னு ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டவன்னு சொன்னான், இன்னொன்னு எந்த வஹீம் வராத ஒரு மனிதர்னு சொன்னான். நாங்க ரசூலுல்லாஹ் மனிதருங்கிறோம், வஹி வர்ற மனிதருங்கிறோம், அல்லாஹ் இல்லைங்கிறதா மனிதருங்கிறோம். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நான் உங்களை போன்ற மனிதன், எனக்கு வஹி வருது ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், வித்தியாசம் என்ன? யூஹா இலைய, எனக்கு வஹி வருது. அப்ப நாம ரசூலுல்லாஹ் மனிதர் என்று சொன்னால் அதான் இறைத்தன்மை இல்ல, அது சொல்லுவோம். முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ் மனிதன் சொல்றதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம்னா, கடவுள்லாம் கிடையாது, அல்லாஹ்ட்ட கேட்கிறவங்கள்ட்ட கேட்டுறாதீங்க, அவங்க மனிதரும். அவன் மனிதன் சொன்னா தூதரை இல்லைங்கிறது சொல்றான். நாம தூதர் தான் என்பதற்காக அந்த மனிதர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். அவன் என்னது யூஸ் பண்றான்னு கேட்டா, எங்களை மாதிரி இருக்கிற ஒரு மனிதரா இருக்கிற நாங்க தூதரா எடுத்துக்கிறோம், எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, எங்களை மாதிரி குடிக்கிறாரு, இவர்கிட்ட எல்லாரும் தூதரா இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி செய்யறது தான் அநியாயக்காரங்கிறான் அல்ல. அப்ப அநியாயக்காரன் ரசூலுல்லாஹ் பத்தி 2 குற்றச்சாட்டு வைக்கிறான். ஒன்னு, இவர் எங்களை போன்ற மனிதர் தானே தவிர தூது செய்தி வருகிற மனிதர் இல்லை, அல்லாஹ்ட்ட செய்தி வாங்குற மனிதர் கிடையாது, தூதர் இல்லை, எங்களை மாதிரி மனிதர், தூதர் இல்லாத மனிதர் அப்படின்றான். அதே மாதிரி சூனியம் செய்யப்பட்டவர்ங்கிறான். 2 அநியாயக்காரன், 2 அநியாயம் தானே, 2 அநியாயம். நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது, எங்களை மாதிரி தான் சாப்பிடுறாரு, எங்களை மாதிரி தான் குடிக்கிறாரு, நாங்க தூதர் ஒப்புக்கொள்ள மாட்டோம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம், அநியாயக்காரன் ஆயிருவீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டதா சொல்வதும் அநியாயம், ரசூலுல்லாஹ் அவன் சொன்ன அர்த்தத்தில் மனிதன் சொன்னா அநியாயம் தான். நீங்க மனிதன் சொன்னா வேற அர்த்தத்தில் சொல்றீங்க. நான் முஸ்லிம்கள் சொல்லத்தான் வேணும். ரசூலுல்லாஹ் தன்னை பத்தி சொன்னாங்க, நானும் மனிதன், இறைவன் இல்லைங்கிறதுக்காகத்தான் சொன்னாங்களே தவிர இவன் சொன்ன அர்த்தத்தில் சொல்லல. அப்ப மக்கத்து காபியர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்களை எங்களை மாதிரி ஒரு மனிதர் எதுக்கு சொன்னா, வஹி வர்ற மனிதர் மறுக்கிறதுக்கு சொன்னான். எப்படி வஹி வரும்? என்னை மாதிரி கடத்தல் நிற்கிற, என்னை மாதிரி திங்கிறவங்கிற, உனக்கு செய்தி வந்துருமோ, எங்களுக்கு வராம உனக்கு கொண்டு வந்துருமோ? அப்ப இறை தூதர் என்கிறத மறுக்கிறதுக்கு மனிதர்கிறான். சாதாரண மனிதருக்கு என்ன மீனிங் என்று கேட்டால், இறை தூதர் அல்லாத மனிதர். அப்படி சொன்ன பாவமா இல்லையா? அப்ப என்ன வழங்கணும்னா, காபியர்கள் செஞ்ச 2 விமர்சனம் தப்பு தான். மனிதன் அவன் செஞ்சானே அதுவும் அநியாயம் தான், சூனியம் செய்யப்பட்டவர் செஞ்சான அதுவும் அநியாயம் தான். அப்ப 2 அநியாயக்காரருடைய செயல் நல்லா சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்து விட்டோம். இப்ப என்ன வாங்க ஹதீஸ்க்கு வாங்க,
சூனியம் செய்யப்பட்டவருங்கிற ரசூல்லா இல்லைங்கிறான்ல, நீங்க ஹதீஸில் இருக்குங்கிறீங்க. சூனியம் செய்யப்பட்டவரா சொல்வது அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செய்றீங்க? செஞ்சாங்க, சூனியம் செய்யப்பட்டாங்க, முடிவு வச்சு பொய்ய குர்ஆனுக்கு மாத்தமா போச்சு. இவ்வளவு தெளிவா நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்து